வணக்கம். இப்போ இந்த வீடியோ ப்ரெசன்டேஷனில் நம்ம எம்சிஎக்ஸ் நேச்சுரல் கேஸ் மார்க்கெட்டில் எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நேற்று மார்க்கெட்டில் என்ன நடந்தது, நேற்று என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்றத பார்ப்போம். நீங்கள் பார்த்துட்ருக்குது குட்வில் கமோடிட்டிஸோட சார்ட்டிங் டூல். நான் இப்போலாம் இந்த கம்ப்யூட்டர் கர்சர் ஒவ்வொரு கேண்டில் ஸ்டிக் மேலே வைக்கிறனோ அப்போ கீழே உங்களுக்கு டேட்டும் டைமும் தெரியும். நம்ம பார்க்குற இந்த சிகப்பு கலர் குச்சி தான் நேற்று மார்க்கெட்டுடைய ப்ரைஸ் ஓப்பனிங். எங்கே ஓப்பன் ஆகிருக்கு அப்படின்னா 294 பக்கமாக நேற்று நேச்சுரல் கேஸ் மார்க்கெட் ஓப்பன் ஆகிருக்கு. உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், நம்ம வீடியோ அனாலிசிஸ்க்கு இந்த கேப்பில் ஸ்பைக்கில் ஓப்பன் ஆகிறது ப்ரைஸ் ஓப்பனிங் எடுத்துக்க மாட்டோம். கண்ணுக்கு முன்னாடி தெரிகிற எல்டிபி 10 மணிக்கு தெரிகிற எல்டிபி தான் ப்ரைஸ் ஓப்பனிங்னு எடுத்துக்கிறோம். நேற்று நேச்சுரல் கேஸ் மார்க்கெட்டில் என்ன எதிர்பார்த்தோன்னா, நேச்சுரல் கேஸ் மார்க்கெட் டவுன் ட்ரெண்டில் போகிறதுக்கு வாய்ப்பு உள்ளது. 312 வரைக்கும் மார்க்கெட் ஜோனாக வச்சு டவுன் ட்ரெண்டில் போகிறதுக்கு வாய்ப்பு உள்ளது. அப்படி டவுன் ட்ரெண்டில் போனால் அது ரீச் பண்ண வேண்டிய டார்கெட் ஜோன் 292 286 அப்படின்றத நம்ம எதிர்பார்த்தோம். அந்த அடிப்படையில் பார்ப்போம். இப்போ நேற்று ப்ரைஸ் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் என்ன ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மறுபடியும் செல்லிங்கை கண்டினியூ பண்ணுறதுக்கு கண்டினியூ ஆகிட்டே இருந்திருக்கு. 292 சப்போர்ட்டாகவும் 296 ரெசிஸ்டன்ஸாகவும் வச்சு ப்ரைஸ் மூவ் ஆகிட்டே இருந்திருக்கு. கடைசி 292 உடைக்க முயற்சி செஞ்சுருக்கு. ஓரளவு கீழே ட்ரேட் ஆகிட்டு இருந்தது 292 கீழே. மறுபடியும் 292 ஓரளவு நல்ல சப்போர்ட் க்ரியேட் பண்ணி 296க்கு மேலே போகிற முயற்சி நடந்திருக்கு. ஆனால் அந்த முயற்சி பலன் கொடுக்காத காரணத்தினால திருப்பியும் 292 உடைக்கிறப்ப செல்லிங் ப்ரெஷர் க்ரியேட் ஆகி நம்ம எதிர்பார்த்த அடுத்த ஜோனான 286ஐயும் தொட்டிருக்கு. இது நம்ம இந்த வாரத்துக்கே நம்ம எதிர்பார்த்த ஒரு டார்கெட் ஜோன் 286. கடைசியாக என்ன ஆயிடுச்சுன்னு பாருங்கள், இந்த 286லேயே ஒரு சப்போர்ட் எடுத்து 287.50 க்ளோஸ் ஆகிருக்கு. இதுதான் நேச்சுரல் கேஸ் மார்க்கெட்டில் நேற்று பார்த்த முழு ப்ரைஸ் ஆக்ஷன். ப்ரைஸ் ஓப்பன் ஹை லோ க்ளோஸ் அனாலிசிஸ் இப்போ பார்த்தோன்னா, நேற்று மார்க்கெட்டுடைய ட்ரேடிங் ஜோன் முழுக்க அதுக்கு முன்னாடி நாள் மார்க்கெட்டோட ட்ரேடிங் ஜோனுக்கு கீழே தான் ட்ரேட் ஆகிருக்கு. இந்த 296க்கு மேலே போன இந்த சின்ன ஸ்பைக்கை தவிர மிச்சம் முழுக்கவும் நம்ம எதிர்பார்த்த மாதிரியே டவுன் ட்ரெண்டில் தான் ட்ரேட் ஆகிருக்கு. இன்றைக்கி நேச்சுரல் கேஸ் மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங்கும் கிட்டத்தட்ட நேற்று எங்கே க்ளோஸ் ஆச்சோ அது பக்கமாகவே ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு உள்ளது. வெளிநாட்டில் இருக்க நைமேக்ஸ் மார்க்கெட் வச்சு நம்ம ப்ரைஸ் ஓப்பனிங்கை கணிக்கிறோம். ஒரு சில மாற்றங்கள் ருப்பி டாலர்னால் இருக்கலாம். இன்றைக்கும் நேச்சுரல் கேஸ் மார்க்கெட் டவுன் ட்ரெண்டில் போகிறதுக்கு தான் வாய்ப்புகள் உள்ளது. அப்படி டவுன் ட்ரெண்டில் போச்சுன்னா அது ரீச் பண்ண வேண்டிய டார்கெட் ஜோன் 282. ஆனால் ஒரு விஷயத்தை நம்ம கண்டிப்பாக ஞாபகத்தில் வச்சுருக்கணும். நேச்சுரல் கேஸ் மார்க்கெட் இந்த கான்ட்ராக்டில் ரீச் பண்ண ஹை, அதாவது கான்ட்ராக்டில் தொட்ட ஹை பார்த்திங்கன்னா 356 பக்கமாக தொட்டிருக்கு. ஸோ இது கிட்டத்தட்ட உங்களுக்கு எல்லாம் தெரியும் 50 பாயிண்ட்டுக்கு மேலான ஒரு பெரிய ட்ராப். கண்டிப்பாக தொடர்ந்து கீழே விழுந்திருக்கு அந்த ப்ரைஸ் ஹையை ரீச் பண்ணதுலேருந்து. அதனால் என்னென்னா, ஓரளவு ஜாக்கிரதையாக ட்ரேட் பண்ணணும்னு நினைக்கிற ட்ரேடர்ஸ் கொஞ்சம் ப்ரைஸை மறுபடியும் கன்சாலிடேட் பண்ண விட்டுட்டு ட்ரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். கொஞ்சம் கன்சாலிடேட் பண்ண விட்டுட்டு, ஏன்னா ஒரு பவுன்ஸ் பேக் 1-2 பவுன்ஸ் பேக் இருக்கிறதுக்கு வாய்ப்பு உள்ளது. இது ப்ராஃபிட் புக்கிங் சொல்லலாம், இல்லை கன்சாலிடேஷனும் சொல்லலாம். அதனால் ஓரளவு மார்க்கெட் திருப்பி மேலே போய் ரீட்ரேஸ்மெண்ட் சொல்லுவாங்க, அதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறனால கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்து ட்ரேட் பண்ணுங்கள். நேச்சுரல் கேஸில் 282 அப்படின்றது தான் இந்த வாரத்துக்கு நம்ம அதிகபட்சமாக எதிர்பார்க்குற டார்கெட் ஜோன். ஏன்னா நம்ம தொடர்ந்து நேச்சுரல் கேஸ் மார்க்கெட்டில் அற்புதமான ப்ராஃபிட் பண்ணிட்டு வரோம். பையாக இருக்கட்டும் செல்லாக இருக்கட்டும், ரெண்டு சைடுமே கிட்டத்தட்ட அக்யூரேட்டாக எல்லாத்தையும் நம்ம முன்னாடியே கணித்து செயல்பட்டுட்டு வரோம். அந்த அடிப்படையில் பார்த்திங்கன்னா இந்த தடவை 286 பக்கமாக தொட்டதுனால ஓரளவு இங்கேருந்து பவுன்ஸ் பேக் இருக்கும் அப்படின்றது நம்மளோட எதிர்பார்ப்பு. ஒரே ஒரு மாற்றம் தான் பண்ணியிருக்கிறோம். 312லேருந்து 306 அப்படின்ற இடத்துக்கு ஸ்டாப் லாஸ் ஜோனை கீழே இறக்குறோம். ஸோ இப்படி தான் படிப்படியாக நம்மளுடைய ஸ்டாப் லாஸ் ஜோனை குறைச்சிட்டே வருவோம். ட்ரெண்ட் டிசைடிங் ஜோனுன்னு இதை சொல்லிக்கலாம். ட்ரெண்டை முடிவு பண்ணுற ஜோன். நேற்று 312 வரைக்கும் செல் பண்ணலான்னு நினச்சிருந்தோம், இப்போ 306 வரைக்கும் செல் பண்ணலான்னு நினச்சிருக்கிறோம். கன்சர்வேட்டிவ் ட்ரேடர்ஸ், கம்மியான ஃபண்ட் வச்சு ட்ரேட் பண்ணுறவங்க ஒவ்வொரு ரெசிஸ்டன்ஸ் ஜோன், அடுத்த ரெசிஸ்டன்ஸ் ஜோன் வர வரைக்கும் வெயிட் பண்ணி அதில் செல் பண்ணி கம்மியான ப்ராஃபிட் வந்தாலும் புக் பண்ணிவிட்டு வெளியே வந்துடுங்க. ஸோ இதுதான் நம்மளுடைய இப்போதைக்கு ஸ்ட்ராட்டஜி. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெசிஸ்டன்ஸ் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இப்போ உதாரணத்துக்கு 292 96 தொட்டுச்சுன்னா நீங்கள் ஆவரேஜ் பண்ணலாம். 306 வரைக்கும் ஆவரேஜ் பண்ணலாம். ஒவ்வொரு இடத்துலையும் ஆவரேஜ் பண்ணுறப்ப கொஞ்சம் ப்ராஃபிட் வந்தாலும் 3 பாயிண்ட் 4 பாயிண்ட் ப்ராஃபிட் வந்தாலும் புக் பண்ணிவிட்டு
வெளியே வந்துடுங்க. ஓரளவு கன்சாலிடேட் ஆகட்டும் நேச்சுரல் கேஸ் மார்க்கெட். கொஞ்சம் நேச்சுரல் கேஸ் மார்க்கெட்டுக்கு டைம் கொடுப்போம். ஒரு கன்சாலிடேஷன் அப்படின்ற ஃபேஸை அது சந்திக்கலை இன்னும். அதை கொஞ்சம் சந்தித்ததுக்கப்புறம் மறுபடியும் தீவிரமான முடிவெடுக்கலாம். ட்ரெண்டை முழுக்க யூஸ் பண்ண நினைக்கிறவங்க நீங்கள் தாராளமாக செல்லிங்கு போகலாம். ட்ரெண்டை பற்றி எந்த சந்தேகமும் இல்லை. நேச்சுரல் கேஸ் மார்க்கெட் தற்காலிகமாக டவுன் ட்ரெண்டில் தான் ட்ரேட் ஆக போகுது. 282 அப்படின்றது ஒரு முக்கியமான சப்போர்ட் ஜோன். 286, 282 அதை கொஞ்சம் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. சரி, இன்றைக்கி பார்க்கலாம் நேச்சுரல் கேஸ் மார்க்கெட் எப்படி ட்ரேட் ஆகுதுன்னு. எங்கள் வீடியோ ப்ரெசன்டேஷனை மிக பொறுமையாக பார்த்துட்டு இருந்ததுக்கு மிக நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம்.